ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்யக்த முரளியில் பாப்தாதா குழந்தைகளை தூய்மையான குழந்தைகளாக, மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக பார்க்கிறார். பாபா சொல்றாங்க, குழந்தைகள் உங்களைப் போல முழு கல்பத்திலையுமே உயர்ந்த பதவி, உயர்ந்த ராஜ்ய அதிகாரியாக வேற யாராவது ஆத்மாக்கள் ஆகிறாங்களான்னு கேட்கிறார். மேலும் குழந்தைகள் உங்களுக்கு நடக்கிறது போல விதிபூர்வமான ஒரு பூஜை வேற யாராவது ஆத்மாக்களுக்கு நடக்குதான்னு கேட்கிறார். மேலும் சங்கம யுகத்துல கூட பரமாத்மாவின் சந்திப்புக்கு அதிகாரியாக, பரமாத்மா அன்பின் அதிகாரியாக, பரமாத்மா பரிவாரத்தின் ஆத்மாக்களாக உங்களை தவிர வேற யாராவது ஆகிறாங்களான்னு கேட்கிறார். ஸோ குழந்தைகளை அவ்வளோ உயர்ந்த ஆத்மாக்களாக பாப்தாதா இன்னைக்கு முரளியில பார்க்குறாங்க. மேலும் குழந்தைகள் உங்களுக்கு இந்த சங்கம யுகத்தினுடைய சுகம் மற்றும் பிராப்திகள் பிடிச்சிருக்குதானன்னு கேட்கிறார். பிடிச்சிருக்கு அப்படின்னா குழந்தைகள் நீங்க வினாசம் எப்ப நடக்குது, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஏன் கேட்குறீங்கன்றார். வினாசம் நடக்கக்கூடிய நேரத்துல குழந்தைகள் நீங்க பாபாவுடைய நினைவுல இருந்தீங்க அப்படின்னா பாதுகாப்பாக இருப்பீங்க. ஒருவேளை புத்தி இங்க அங்க அலைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னா அதனுடைய தாக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்றார். மேலும் சேவையில கூட பாபாவுடைய நினைவு இருந்ததுன்னா பாபா குழந்தைகளுக்கு முன்னால ஆஜராயிடுவேன்றார். ஆனா சேவை சேவை சேவைன்னு அது மட்டும் நினைவு இருந்தது அப்படின்னா பாபாவை தனியாக உங்ககிட்ட இருந்து ஆக்கிடுறீங்க. அப்புறம் சேவை பண்ணிட்டு டயர்டும் ஆயிடுறீங்க. அதனால காரியங்கள் செய்யறப்ப பாபாவை கூடவே துணைவனாக வச்சுக்கோங்க அப்படின்றார். மேலும் இன்னைக்கு முரளியில பாபா அன்பை பற்றி சொல்றார். அன்புதான் குழந்தைகளை பாபாவுடையவராக ஆக்கிடுது. மேலும் அன்புதான் மதுபன் வரைக்கும் குழந்தைகளை கூட்டிட்டும் வருது. சில குழந்தைகளுக்கு டிக்கெட் வாங்குறது கூட ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அன்பு அவர்களை மதுபன் வரைக்கும் அழைச்சிட்டு வந்துடுது. இன்னும் போக போக சூழ்நிலைகள் நாளுக்கு நாள் கீழான நிலை அடைந்தாலும் கூட ஸ்தூலமான சகயோகம் கூட குழந்தைகளுக்கு எங்கிருந்தாவது எப்படியாவது கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றார். மேலும் பாபா இன்னைக்கு ஹோலி கொண்டாடக்கூடிய ஹோலி குழந்தைகளை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றார். குழந்தைகள் எல்லாருக்குமே பாபா ஒரே டைட்டில் தான் கொடுக்கிறார், ஹோலியஸ்ட். உலகத்துல வேற எந்த ஒரு தர்மாத்மாவோ மகான் ஆத்மாக்களோ தன்னுடைய ஃபாலோவர்ஸ், தன் கூட இருக்கக்கூடியவர்களை தூய்மையாக ஆக்கிறது கிடையாது. ஸோ இன்னைக்கு பாபா சொல்றாங்க, தூய்மைதான் பிராமண வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாக இருக்கு, தூய்மைதான் மகான் தன்மையாக இருக்கு. அதனால குழந்தைகள் தன்னுடைய மனம், சொல், செயல் சம்பந்தம் தொடர்புல தூய்மையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்றார். மேலும் பாபா வள்ளலாக இருக்கிறார். சில குழந்தைகள் சேவை பண்ணக்கூடிய நேரத்துல தன்னுடைய புத்தியினுடைய ஆதாரத்துல கலப்படமாக சரியான யுக்தியோட சேவை பண்ணல அப்படின்னா கூட அந்த குழந்தைகளுக்கு கூட அந்த சேவையினுடைய உடனடி பலன் கிடைக்குது. ஏன்னா பாபா வள்ளலா இருக்கார் இல்லையா. ஆனா குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சேவையினுடைய பலன் எனக்கு கிடைச்சிருச்சு, நான் ரொம்ப நல்லா சேவை பண்ணேன் அப்படின்னு அதுல ரொம்ப சந்தோஷப்பட்டுடுறாங்க. ஆனா பாபா சொல்றார், அந்த குழந்தைகளுக்கு அந்த மனதனுடைய திருப்தி சதா காலத்துக்கு கிடைக்கிறது இல்லை. அந்த நினைவினுடைய சக்திசாலியான அனுபவமும் அவங்களுக்கு ஆகிறது இல்லை. மேலும் பாபா சொல்றாங்க, குழந்தைகள் எவரடியாக தயாராகல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் நீண்ட கால சம்ஸ்காரம், நீண்ட கால பயிற்சி கண்டிப்பாக தேவையா இருக்கு. ஏன்னா நீண்ட கால அந்த பயிற்சி தான் நீண்ட கால ராஜ்ய அதிகாரியாக நம்மை ஆக்கிவிடும் அப்படின்றார். ஸோ இது முரளியினுடைய சாரம். டீட்டெயிலான விஷயங்களை நம்ம கேட்கலாம் வாங்க. இன்றைய முரளி தேதி 7/4/2024. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் தேதி 1/3/1999. முரளியினுடைய தலைப்பு, முழுமையான தூய்மையாகி நல்ல பழக்க வழக்கங்களின் நல்லிணக்கத்தை கொண்டாட வேண்டும். இதுதான் உண்மையான ஹோலி. இன்று பாப்தாதா நாலாபுரத்தின் தங்களுடைய மிகவும் புனிதமான மிக உயர்ந்த குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். உலகில் அனைவரிலும் உயர்ந்தவரிலும் உயர்ந்த சிரேஷ்ட ஆத்மாக்கள் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? ஏனென்றால் நீங்கள் அனைவரும் உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தையின் குழந்தைகள். முழு கல்பத்திலும் சுற்றி வந்து பாருங்கள். அப்போது அனைவரிலும் உயர்ந்த பதவி வகிப்பவர்களாக வேறு யாராவது காணப்படுகிறார்களா? ராஜ்ய அதிகாரி ஸ்வரூபத்திலும் கூட உங்களை விட உயர்ந்த பதவி,
ராஜ்ய அதிகாரி ஆகியிருக்கிறீர்களா? பிறகு பூஜை மற்றும் மகிமையில் பாருங்கள். எவ்வளவு பூஜை விதிபூர்வமாக ஆத்மாக்களாகிய உங்களுக்கு நடைபெறுகிறது? அதைவிட அதிகமாக வேறு யாருக்காவது இருக்கிறதா? டிராமாவின் அற்புத ரகசியம் எவ்வளவு சிரேஷ்டமானது! நீங்கள் சுயம் சைத்தன்ய ஸ்வரூபத்தில் இச்சமயம் தங்களின் பூஜைக்குரிய ஸ்வரூபத்தை ஞானத்தின் மூலம் அறிந்திருக்கவும் செய்கிறீர்கள், பார்க்கவும் செய்கிறீர்கள். ஒரு பக்கம் சைத்தன்ய ஆத்மாக்கள் நீங்கள், மற்றும் இன்னொரு பக்கம் உங்கள் ஜட சித்திரம் பூஜ்ய ரூபத்தில் உள்ளது. உங்களுடைய பூஜைக்குரிய ரூபத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? ஜட ரூபத்தில் இருக்கிறீர்கள் மற்றும் சைத்தன்ய பூஜைக்குரிய ரூபத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக அற்புதமான விளையாட்டு இல்லையா? மேலும் ராஜ்யத்தின் கணக்குப்படியும் கூட முழு கல்பத்திலும் நிர்விக்ன அகண்ட ஆடாத அசையாத ராஜ்யம் என்பது குழந்தைகளாகிய உங்களுடையதுதான் நடைபெறுகிறது. ராஜாவாகவோ அநேகராகின்றனர். ஆனால் உலகத்திற்கே ராஜாவாகிய நீங்கள் அல்லது உலக ராஜாவின் ராஜ குடும்பத்தினர் அனைவரிலும் சிரேஷ்டமானவர்களாக, ராஜ்யத்திலும் மிக உயர்ந்த, பூஜைக்குரிய ரூபத்திலும் கூட மிக உயர்ந்த மற்றும் இப்போது சங்கம யுகத்தில் பரமாத்ம ஆஸ்திக்கு அதிகாரி, பரமாத்ம சந்திப்புக்கு அதிகாரி, பரமாத்ம அன்புக்கு அதிகாரி, பரமாத்ம பரிவாரத்தின் ஆத்மாக்களாக வேறு யாராவது ஆகியிருக்கிறார்களா? பாபா சொல்லக்கூடிய இவ்வளோ உயர்ந்த சிரேஷ்டமான நிலையில குழந்தைகள் நம்ம தான் இருந்துட்டு இருக்கோம். முழு உலகத்துல வேற யாராவது இருக்காங்களா என்ன அப்படின்னு பாபா கேட்கிறார். நீங்கள் தான் ஆகிறீர்கள் இல்லையா? ஆகிவிட்டீர்களா அல்லது ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆகியும் விட்டீர்கள். மேலும் இப்போதோ ஆஸ்தி பெற்று சம்பன்னமாகி பாபாவுடன் தங்களின் வீட்டிற்கு செல்ல போகிறீர்கள். சங்கமயுகத்தின் சுகம், சங்கமயுகத்தின் பிராப்திகள், சங்கமயுகத்தின் நேரம் சுகமாக உள்ளது இல்லையா? சங்கமயுகத்தோட டைம் பாபாவோட இருக்கோம் இல்லையா? சந்தோஷமா இருக்குதானே அப்படின்னு கேட்கிறார் பாபா. மிகவும் பிடித்துள்ளது. ராஜ்யத்தின் நேரம் விடவும் சங்கமயுகத்தின் நேரம் பிரியமானதாக உள்ளது இல்லையா? பிரியமானதாக உள்ளதா அல்லது சீக்கிரம் போக வேண்டும் என விரும்புகிறீர்களா? பிறகு ஏன் கேட்கிறீர்கள், பாபா விநாசம் எப்போது நடைபெறும் தெரியவில்லையே, என்ன நடக்கும், நாம் எங்கே இருப்போம்? இப்படியெல்லாம் பாபாட்ட குழந்தைகள் கேள்வி கேட்கிறாங்க. பாப்தாதா சொல்கிறார், நீங்கள் எங்கே இருந்தாலும் நினைவில் இருப்பீர்கள், பாபாவுடன் கூடவே இருப்பீர்கள். சாக்காரத்தில் அல்லது ஆக்காரத்தில் உடன் இருப்பீர்களானால் எதுவும் நடக்காது. சாக்காரத்தில் கதை கேட்டிருக்கிறீர்கள் இல்லையா? பூனையின் குட்டிகள் அடுப்பில் இருந்தாலும் பத்திரமாக இருந்தது தானே, அல்லது எரிந்து விட்டனவா? அனைத்தும் பத்திரமாக இருந்தது. ஆக பரமாத்ம குழந்தைகள் நீங்கள் அவரோடு கூடவே இருப்பீர்களானால் பாதுகாப்பாக இருப்பீர்கள். ஒருவேளை வேறு எங்காவது புத்தி இருக்குமானால் ஏதாவது ஆட்டம் இருக்கும், ஏதேனும் தாக்கம் ஏற்படும். புத்தி பாபாவோட இருக்கு, நினைவு இருக்கு அப்படின்னா பாதுகாப்பா இருப்போம். இல்ல புத்தி எங்கேயாவது அலையுது அப்படின்னா அதனுடைய தாக்கம் ஏற்படும்ன்றார். கூடவே இணைந்து இருப்பீர்கள். ஒரு வினாடி கூட தனியாக இருக்க மாட்டீர்கள் என்றால் பாதுகாப்பாக இருப்பீர்கள். சில நேரம் வேலை, தொழில் அல்லது சேவையில் தனிமையை அனுபவம் செய்கிறீர்களா? என்ன செய்வேன், தனியாக இருக்கிறேன், அதிக வேலை உள்ளது, பிறகு களைத்து போகவும் செய்கிறீர்கள். தனியா இருக்கேன், நிறைய வேலை இருக்குன்னா செஞ்சுட்டு டயர்ட் ஆயிடுறீங்க. பாபா சொல்றார், அப்போது பாபாவை ஏன் துணைவராக ஆக்கிக் கொள்ளவில்லை? 2 புஜங்கள் உள்ளவர்களை துணைவராக ஆக்கிக் கொள்கிறீர்கள். 1000 புஜங்கள் கொண்டவரை ஏன் துணையாக ஆக்கிக் கொள்வதில்லை? யார் அதிக சகயோகம் கொடுப்பார்கள்? 1000 புஜங்கள் உள்ளவரா, 2 புஜங்கள் உள்ளவரா? சங்கம யுகத்தில் பிரம்மகுமார் குமாரிகள் தனியாக இருக்க முடியாது. எப்போதும் சேவையில், கர்ம யோகத்தில் அதிக பிஸியாக ஆகிவிடுகிறீர்களோ அப்போது துணையையும் மறந்து போகிறீர்கள். பிறகு களைத்து போகிறீர்கள்.
சேவன்னு கர்மயோகத்துல சேவையில பிஸி ஆயிட்டோம்னா பாபா சொல்றார், பாபாவுடைய துணையை கூட மறந்துடுறோமா. அப்புறம் தனியா செய்யறோம் இல்லையா, அப்புறம் டயர்ட் ஆயிடுறோம். அப்புறம் சொல்றோமா, களைத்து போய்விட்டேன், இப்போது என்ன செய்வேன் அப்படின்னு சொல்றோமா. இப்ப பாபா சொல்றாங்க, களைத்து போகாதீர்கள், டயர்ட் ஆகாதீங்கன்றார் பாபா. பாப்தாதா தமது துணையை சதா தருவதற்காக வந்துள்ளார் எனும் போது பரந்தாமத்தை விட்டு அவர் ஏன் வந்திருக்கிறார்? பாருங்க, பாபா பரந்தாமத்தை விட்டு இங்க கீழே இறங்கி வந்திருக்கார். எதுக்காக? நம்ம குழந்தைகளுக்கு துணையை கொடுக்கறதுக்காக வந்திருக்கார். பாபா சொல்றார், தூங்குறப்ப, முழிச்சிட்டு இருக்கிறப்ப, வேலை பண்றப்ப கூட துணையாக இருப்பதற்காக தான் வந்திருக்கிறார். பிரம்மா பாபாவும் உங்கள் அனைவருக்கும் சகயோகம் கொடுப்பதற்காக அவ்வியக்தமானார். வியக்த ரூபத்தை விட அவ்வியக்த ரூபத்தில் சகயோகம் கொடுப்பதற்கான வேகம் மிக தீவிரமாக உள்ளது. சாக்காரத்துல இருந்ததை விட ஃபரிஷ்டா ரூபத்துல அந்த உதவி தரக்கூடிய அந்த ஒரு வேகம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு அப்படின்றார். எனவே பிரம்மா பாபாவும் கூட தமது வதனத்தை மாற்றிக்கொண்டுள்ளார். ஆக சிவ தந்தை மற்றும் பிரம்மா தந்தை இருவரும் ஒவ்வொரு நேரமும் உங்கள் அனைவருக்கும் சகயோகம் தருவதற்காக சதா ஆஜராகி உள்ளனர். நீங்கள் பாபா என்று நினைத்தால் உடனே அனுபவம் செய்வீர்கள். சேவை 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 இது மட்டுமே நினைவிருந்தால் பாபாவை அருகிலிருந்து பார்ப்பதற்காக தனியாக ஆக்கிவிடுகிறீர்கள் என்றால் பாபாவும் சாட்சியாக பார்க்கிறார். சேவன் ஞாபகம் இருக்கு, பாபா மறந்து போயிட்டார்னா பாபாவை என்ன பண்றோமா, பக்கத்துல இருந்து தனியாக நம்ம கிட்ட இருந்து தனியா பாபாவை ஆக்கிடுறோம். பாபா அப்புறம் என்ன பண்றாரா, தனியா சாட்சியா இருந்து பாபா பாக்குறாரு. என்ன பாபா பாக்குறாரு? பார்க்கலாம் எதுவரை தனியாக ஆக்குகிறார்கள் என்று. நான் பாபாவை மறந்துட்டேன், சோ பாபா சாட்சியா பாக்குறாராம். எது வரைக்கும் என்ன தனியா ஆக்குறாங்கன்னு நானும் பாக்குறேனே அப்படின்னு பாபாவும் பாக்குறாராம். பிறகு இங்கேதானே வந்தாக வேண்டும். பாபா சொல்றார், என்னானாலும் திரும்பி எங்கிட்ட தானே வந்தாகணும், இங்கேதானே வந்தாக வேண்டும். எனவே துணையை விட்டு விடாதீர்கள். பாபாவுடைய துணையை மறந்துடாதீங்க, விட்டுடாதீங்கன்றார். தனது அதிகாரம் மற்றும் அன்பு என்ற சூட்சம கயிற்றால் கட்டி வைத்திருங்கள். தளர்வாக விட்டு விடாதீர்கள். பாபாவை கட்டி போடக்கூடிய கயிறை லூசா விட்டுடாதீங்கன்றார். அன்பை தளர்வாக விட்டு விடுகிறீர்கள், லேசா எடுத்துட்டு விட்டுடுறோமா அன்பை. அதிகாரத்தை கொஞ்சம் நினைவின் மூலம் ஒதுக்கி வைத்து விடுகிறீர்கள். எனவே அது போல் செய்யக்கூடாது. அவ்வளவு லூசா என்ன பண்ணாதீங்க, பாபாவுடைய துணையை மறந்து விட்டுடாதீங்க அப்படின்றார். எப்போது சர்வசக்திவான் துணையை தருவதற்கு முன் வருகிறாரோ இது போன்ற ஆஃபர் முழு கல்பத்திலும் கிடைக்குமா? சுயம் பகவானே என்ன பண்றார், சர்வசக்திவான் நான் உங்களுக்கு துணை புரியுறேன் அப்படின்னு, நான் பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு அவர் தானே ஆஃபர் பண்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், மறந்து போயிடுறோமா. சோ இந்த மாதிரி ஆஃபர் ஃபுல் கல்பத்துல வேற எப்பயாவது கிடைக்குமா என்ன அப்படின்னு பாபா கேக்குறார். கிடைக்காது இல்லையா? ஆக பாப்தாதாவும் சாட்சியாக பார்க்கிறார். நல்லது, பார்க்கலாம் எதுவரை தனியாக ஆக்குகிறார்கள் என்று. எத்தனை நாள் தான் என்ன தனியா ஆக்கிட்டு நீங்க பண்றீங்கன்னு பாக்குறேன் நானும் அப்படின்றார் பாபா. அடுத்தது பாபா சொல்றார், ஆக சங்கம யுகத்தின் சுகம் மற்றும் பெருமைகளை வெளிப்படுத்துங்கள். புத்தி பிஸியாக உள்ள காரணத்தினால் நினைவு மர்ஜ் ஆகி விடுகிறது. அப்படியே நினைவு என்ன ஆயிடுதான், உள்ளுக்குள்ளார அழுந்தி மர்ஜ் ஆயிடுது. பாபா சொல்றார், நீங்கள் யோசியுங்கள். முழு நாளிலும் யாரிடமாவது கேளுங்கள். ஃபுல் டேல யார்கிட்டயாவது போய் கேட்க சொல்றார். என்ன கேட்கணுமா? பாபா நினைவு இருக்கிறதா அல்லது பாபா நினைவு மறந்து போகிறதா? அப்போது என்ன சொல்வார்கள்? ஞாபகம் இருக்கா இல்ல பாபா மறந்து போறாரான்னு கேட்டா என்ன சொல்றாங்க? இல்லை, ஃபுல் டே ஞாபகம் இல்லதாங்க அப்படிதானே சொல்றாங்க. பாபா சொல்றார், நினைவு இருக்கிறது என்பது சரிதான், ஆனால் மர்ஜ் ரூபத்தில் இருக்கிறதா அல்லது இமர்ஜ் ரூபத்தில் இருக்கிறதா? ஸ்திதி என்னவாக உள்ளது? இமர்ஜ் ரூபத்தின் ஸ்திதியா அல்லது மர்ஜ் ரூபத்தின் ஸ்திதியா? இதில் என்ன வித்தியாசம் உள்ளது? பாபா சொல்றார், இமர்ஜ் ரூபத்தில் நினைவை ஏன் வைப்பதில்லை? பாபாவுடைய நினைவு எமர்ஜ் ரூபத்துல, வெளிப்படையான ரூபத்துல ஏன் இருக்க மாட்டேங்குது? ஏன் வெளிப்படையான ரூபத்துல என்ன நினைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேக்குறார் பாபா. இமர்ஜ் ரூபத்தின் நஷா, சக்தி, சகயோகம், வெற்றி மிக பெரியது.
பாபா வெளிப்படையான ரூபத்துல நினைவுல இருக்கோம்னா அதன் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த பிராப்தி, அந்த போதை, சக்தி, வெற்றி ரொம்ப பெருசுன்றார் பாபா. பாபாவே சொல்றார், நினைவும் மறக்க முடியாதது. பாபாவோட நினைவு ஆக்சுவலா கம்ப்ளீட்டா மறக்க முடியாதது. ஏனென்றால் ஒரு பிறவியின் உறவன்று. பாபா கூட இருக்கக்கூடிய ரிலேஷன் ஒரு பர்த்துக்கா என்ன? இல்லையே. பாபா சொல்றார், சிவபாபா சத்தியுகத்தில் கூடவே இருக்க மாட்டார் என்றாலும் உறவு இதேதான் இருக்கும் இல்லையா? அப்ப கூட ஒரு ஆத்மாவுக்கு அப்பா தானே. சோ உறவு இதே தானே இருக்கு. சோ ஒரு பர்த்தாக்கான ரிலேஷன்ஷிப் இல்ல. சோ அவரை மறக்க முடியாது அப்படிங்கிறது கரெக்ட் தான். அவரை மறக்க முடியாது என்பது சரிதான். ஆம், ஏதேனும் விக்னத்திற்கு வசமாக ஆகிவிட்டீர்கள் என்றால் மறந்தும் போகிறது. தடை வரப்ப அவரை மறந்து போயிடுறோமா. ஆனால் எப்போது இயற்கையான ரூபத்தில் இருப்பீர்களோ அப்போது மறப்பதில்லை. ஆனால் மர்ஜ் ஆகி உடைகிறது. பாபாவும் மறக்கிறது இல்ல, ஆனா அந்த நினைவு வெளிப்படையான ரூபத்துல இல்லாம மர்ஜ் ஆயிடுது அப்படின்றார். எனவே பாப்தாதா சொல்கிறார், அடிக்கடி சோதித்து பாருங்கள். பாபா கூடவே இருக்கும் அனுபவம் மர்ஜ் ரூபத்தில் உள்ளதா அல்லது இமர்ஜ் ரூபத்தில் உள்ளதா? அன்பு இருக்கிறது. பாபா மேல என்னமோ அன்பு இருக்கிறது. அன்பை துண்டித்து விட முடியுமா? அன்பை உடைக்க முடியுமா என்ன? துண்டிக்க முடியாது அல்லவா? எனவே அன்பு என்பது எப்படி துண்டிக்கப்படாததோ அப்போது அன்பின் லாபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லாபத்தை எடுத்துக்கொள்வதற்கான வழிவகையை கற்றுக்கொள்ளுங்கள். அன்பு இருக்கு, அன்புக்கான லாபத்தை எடுக்கிறதுக்கான மெத்தட கத்துக்கோங்க அப்படின்றார். பாப்தாதா பார்க்கிறார், அன்புதான் உங்களை பாபா உடையவராக ஆக்கியிருக்கிறது. அன்புதான் மதுபன் நிவாசியாக ஆக்குகிறது. உங்கள் இருப்பிடத்தில் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம், எவ்வளவோ முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் பிறகும் கூட மதுபனில் வந்து சேர்ந்து விடுகிறீர்கள். பாப்தாதாவுக்கு தெரியும், பார்க்கிறார். அநேக குழந்தைகளுக்கு கலியுக சூழ்நிலை இருப்பதால் டிக்கெட் எடுப்பதும் கூட கஷ்டமாக உள்ளது. ஆனாலும் அன்பு அழைத்து வந்து சேர்த்து விடுகிறது. டிக்கெட் எடுக்க கஷ்டமா இருந்தா கூட அன்பு இருக்கிறதுனால அந்த அன்பு என்ன பண்ணுதான், குழந்தைகளை மதுபன் வரைக்கும் கூட்டிட்டு வந்து சேர்த்துடுதுன்றார். அப்படிதான் இல்லையா? அன்பில் வந்து சேர்ந்து விடுகிறீர்கள். ஆனால் சூழ்நிலையோ நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. ப்ராப்ளம்ஸ் என்ன ஆகும்? டே டு டே இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் வரும். உண்மையான மனதில் பிரபு திருப்தி அடையவே செய்கிறார். ஆனால் ஸ்தூல சகயோகம் கூட எங்காவது எப்படியாவது கிடைத்து விடுகிறது. அந்த அன்பு இருக்கிறப்ப ஸ்தூலமான சகயோகம் கூட, அதாவது டிக்கெட்டுக்கான ஒரு அமௌண்ட்டோ இல்லைனாக்கா அதற்கான ஒரு சிச்சுவேஷன்ஸோ கூட என்ன ஆகுது? கண்டிப்பா பாபா சொல்றார், எங்கேயாவது எப்படியாவது கிடைத்தே விடுகிறது. இரட்டை வெளிநாட்டினர் என்றாலும் பாரதவாசி என்றாலும் அனைவருக்கும் பாபாவின் அன்பு சூழ்நிலை என்ற சுவரை கடந்து செல்ல வைத்துவிடும். சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த சுவரை கூட, அந்த தடையை கூட அன்பு என்ன பண்ணுதான்? தாண்ட வச்சிடுதான். அப்படிதான் இல்லையா? அவரவர் சென்டர்களில் பாருங்கள். அப்போது அத்தகைய குழந்தைகளும் இருக்கிறார்கள். இங்கிருந்து போகிறார்கள், யோசிக்கிறார்கள், அடுத்த வருடம் வர முடியுமா அல்லது முடியாதா தெரியவில்லையே. ஆனாலும் கூட வந்து சேர்ந்து விடுகிறார்கள். இதுதான் அன்பின் நிரூபணம். அன்பினுடைய ப்ரூஃப் இதுதான். வர முடியுமா இல்லையான்னு நினைச்சா கூட அன்பு இருக்கிறப்ப அடுத்த வருஷம் கூட மதுபனுக்கு வந்து சேர்ந்துடுறாங்கன்றார். நல்லது. இன்று ஹோலி கொண்டாடினீர்களா? கொண்டாடி விட்டீர்களா ஹோலியை? பாப்தாதாவோ ஹோலி கொண்டாடும் ஹோலி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். குழந்தைகள் அனைவருக்கும் ஒரே டைட்டில் தான், ஹோலியஸ்ட். துவாபர யுகத்திலிருந்து எந்த ஒரு தர்மாத்மா அல்லது மகாத்மாவும் அனைவரையும் ஹோலியஸ்டாக ஆக்கவில்லை. சுயமாகிறார்கள். ஆனால் தங்களை பின்பற்றுவோரை, உடனிருப்போரை ஹோலியஸ்டாக, பவித்திரமாக ஆக்குவதில்லை. மேலும் இங்கே பவித்ரதா என்பது பிராமண வாழ்க்கையின் முக்கியமான ஆதாரமாகும். படிப்பு கூட என்ன, உங்களது ஸ்லோகனும் கூட பவித்திரமாகுங்கள், யோகி ஆகுங்கள். ஸ்லோகன் உள்ளது இல்லையா? பவித்ரதா தான் மகான் தன்மை. பவித்ரதா தான் யோகி வாழ்க்கைக்கு ஆதாரம். சில நேரம் குழந்தைகள் அனுபவம் செய்கிறார்கள். போக போக மனதிலும் கூட அப்பவித்ரதா, அதாவது வீணான அல்லது எதிர்மறையான எண்ணங்கள்
பர சிந்தனையின் எண்ணங்கள் வருகின்றன என்றால் உள்ளார மனசுக்குள்ளார வேஸ்டோ இல்ல நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் இல்ல மத்தவங்களை பத்தின தாட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா சக்திசாலியான யோகாவை விரும்பினாலும் அது வருவதில்லை. வேஸ்ட் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறப்ப, பர சிந்தனை இருக்கிறப்ப நம்ம சக்திசாலியா யோகா பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஆனா பிராக்டிக்கலா அந்த மாதிரி செய்ய முடியறது இல்லை. ஏனென்றால் கொஞ்சம் கூட எண்ணத்திலும் கூட எந்த விதமான அப்பவித்திரதாவும் உள்ளது என்றால், இம்பியூரிட்டி இருக்கு அப்படின்னா தாட் லெவல்ல இருந்தா கூட எங்கே அப்பவித்திரதாவின் அம்சம் உள்ளதோ அங்கே பவித்ர பாபாவின் நினைவு யாராக இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ அப்படி வர முடியாது. பாபா பியூரா இருக்கக்கூடியவர். உள்ளுக்குள்ள தாட்ஸ்ல அவ்வளோ இம்பியூரிட்டி இருக்கு, அசுத்தம் அப்பவித்திரதா இருக்கு அப்படின்னா தூய்மையான பாபா யாரு எப்படி இருக்காரோ அவருடைய நினைவை அப்படியே பண்ண முடியாது. அதனால சக்திசாலியான யோகா வராது, ஆசைப்பட்டாலும் வர்றதில்லை அப்படின்றார் பாபா. எப்படி இரவு பகல் ஒரே நேரத்தில் சேர்ந்தாற் போல வருவதில்லை, நைட்டு டேவும் ஒரே டைம் வருமா? வராது இல்லையா? எனவே பார்த்தாதா நிகழ்காலத்தில் பவித்ரதாவின் மீது திரும்ப திரும்ப கவனம் வைக்குமாறு செய்கிறார். ரொம்ப பியூரிட்டி மேல பாபா அட்டென்ஷன் கொடுக்கிறார். சில காலத்துக்கு முன்பு பாப்தாதா கர்மத்தில் மட்டும் அப்பவித்ரதா பற்றி சமிக்ஞை கொடுத்தார். ஆனால் இப்போது நேரம் சம்பூர்ண நிலைக்கு அருகில் வந்து கொண்டிருக்கிறது. டைம் கடைசி நேரத்துக்கு சம்பூர்ண நிலைக்கு பக்கத்துல வந்துட்டே இருக்கு. எனவே மனதிலும் கூட அப்பவித்ரதாவின் அம்சம் ஏமாற்றிவிடும். ஆக மனம், சொல், செயல் சம்பந்தம் தொடர்பில் அனைத்திலும் பவித்ரதா மீது அவசியம் ஆகும். பியூரிட்டி ரொம்ப ரொம்ப மனம், சொல், செயல், சம்பந்தம் தொடர்பு எல்லாத்துலயுமே பியூரிட்டி, பவித்ரதா ரொம்ப அவசியமாகும் அப்படின்றார். மனதை லேசாக்க கூடாது. ஏனென்றால் மனம் வெளிப்படையாக தெரிவதில்லை. ஆனால் மனதை அதிகமாக இதுதான் ஏமாற்றி விடுகிறது. மனசுல அந்த வேஸ்ட் நெகட்டிவ் தாட்ஸ் இல்லைனாக்கா பரசிந்தனை வருது இல்லையா? சோ இதுதான் என்ன பண்ணுதா, மனசை ரொம்ப ஈஸியா ஏமாத்திடுது. பிராமண வாழ்க்கையின் உள்ளார்ந்த ஆஸ்தியான சதா சுகஸ்வரூபம், சாந்த ஸ்வரூபம், மனதின் திருப்தி, இதை அனுபவம் செய்வதற்கு மனதின் பவித்ரதா வேண்டும். வெளிப்புற சாதனங்கள் மூலம் அல்லது சேவை மூலம் தன்னைத்தான் குஷிப்படுத்துவது இதுவும் கூட தன்னை ஏமாற்றுவதாகும். ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் வசதியோட இருந்துட்டு இருக்கோம், இல்ல நிறைய சேவை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு அவுட் சைட் லெவல்ல மட்டும் என்ன நான் பார்த்து குஷிப்படுத்திக்கிறேன்னா இது கூட என்ன ஏமாத்திக்கிறது தான் அப்படின்றார் பாபா. பாப்தாதா பார்க்கிறார், சில நேரம் குழந்தைகள் தங்களை இதே ஆதாரத்தில் நல்லவர் என புரிந்து, எத ஆதாரத்துல ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது, சேவை நிறைய பண்ற, இந்த மாதிரி இந்த ஆதாரத்துல தன்னை நல்லவர் என புரிந்து குஷியாக இருப்பதாக புரிந்து கொண்டு தன்னைத்தான் ஏமாற்றிக் கொள்கிறார்கள். இப்போதும் ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். இதுவும் ஓர் அழகான ஆழமான ரகசியமாகும். என்ன நடக்கிறது என்றால், பாபா வள்ளல் ஆவார். நீங்கள் வள்ளலின் குழந்தைகள் எனும் போது சேவையை யுக்தியுடன் செய்யவில்லை, கலப்படமாக உள்ளது. யுக்தியோட சேவை பண்ணல, கலப்படமான சேவை பண்றோம். கொஞ்சம் நினைவு, கொஞ்சம் வெளிப்புற சாதனங்கள் அல்லது குஷியின் ஆதாரத்தில் உள்ளது, மனதின் ஆதாரத்தில் இல்லை. ஆனால் புத்தியின் ஆதாரத்தில் சேவை செய்கின்றனர் என்றால் சேவையின் பிரத்யக்ஷ பலன் அவர்களுக்கும் கூட கிடைக்கிறது. கலப்படமான சேவை இருக்கு, புத்தி ஆதாரமா வச்சு பண்றாங்க, நினைவினுடைய ஆதாரத்துல மனதனுடைய ஆதாரத்துல இல்ல அப்படின்னாலும் அவங்களுக்கும் என்ன ஆகுது, சேவையினுடைய பிரத்யக்ஷ பலன் கிடைக்குதுன்றார் பாபா. ஏனென்றால் பாபா வள்ளல் ஆவார். ஆனால் குழந்தைகள் அதிலேயே குஷியாக இருந்து விடுகின்றனர். ஆஹா, நமக்கோ பலன் கிடைத்து விட்டது, நாம் செய்வது நல்ல சேவை இப்படி நினைச்சு குழந்தைகள் அதுல குஷி அடைஞ்சிடுறாங்க. ஆனால் அந்த மனதின் திருப்தி சதா காலமும் இருப்பதில்லை. ஏன்னா எப்படி யுக்தியோட செய்யணுமோ அப்படி சேவை பண்ணல, அதனால அந்த மனதின் திருப்தி சதா காலமும் இருப்பதில்லை. மற்றும் ஆத்மா யோக்யுக்த் சக்திசாலியான நினைவின் அனுபவத்தை செய்ய முடிவதில்லை. அதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு இருந்து விடுகிறார்கள். மற்றபடி
எதுவுமே கிடைப்பது என்று அப்படி இல்லை. ஏதேனும் கிடைக்கிறது, ஏதோ ஒரு பலன் கண்டிப்பா அவங்களுக்கும் கிடைக்குது. ஆனால் வித்தியாசம் என்ன? சேமிப்பாவதில்லை. சம்பாதித்தோம், சாப்பிட்டோம், முடிந்தது. எனவே இதையும் கவனத்தில் வைக்க வேண்டும். குழந்தைகள் இந்த விஷயத்த கூட அட்டென்ஷன்ல வைக்கணும் அப்படின்றார். சேவை மிக நன்றாக செய்து கொண்டிருக்கிறோம், பலனும் நல்லதாக கிடைத்து விட்டது. ஆக சாப்பிட்டோம், முடிந்தது. சேமிப்பு என்ன ஆனது? நன்கு சேவை செய்தோம், நல்ல ரிசல்ட் வந்தது. ஆனால் அந்த சேவையின் பலன் கிடைத்தது சேமிப்பாகவில்லை. சேவைக்கான பலன் அந்த டைம்க்கு பிரத்யக்ஷ பலன் கிடைச்சிச்சு, ஆனா சேமிப்புல எதுவுமே இல்ல. எனவே சேமிப்பதற்கான விதி மனம், சொல், செயலில் தூய்மை. அஸ்திவாரம் பவித்ரதா தான். சேவையில் கூட அஸ்திவாரம் பவித்ரதா ஆகும். சுத்தமான தூய்மையாக இருங்கள். வேறு எந்த ஒரு உணர்வும் கலப்படமாகி இருக்கக்கூடாது. உணர்விலும் கூட பவித்ரதா, பாவனையிலும் பவித்ரதா. ஹோலி என்பதன் அர்த்தமே பவித்ரதா தான். அப்பவித்ரதாவை எரிக்க வேண்டும். எனவே முதலில் எரிக்கின்றனர், பிறகு கொண்டாடுகின்றனர். பிறகு பவித்திரமாகி சம்ஸ்கார நல்லிணக்கத்தை கொண்டாடுகின்றனர். ஆக ஹோலி என்பதன் அர்த்தம் எரிப்பது, கொண்டாடுவது. வெளியில் உள்ளவர்கள், அதாவது நான்பிகேஸ் பாபா சொல்றாங்க, வெளியில் உள்ளவர்கள் ஆற தழுவி சந்திக்கின்றனர். ஆனால் இங்கே சம்ஸ்கார நல்லிணக்கம், இதுதான் மங்களமான சந்திப்பாகும். ஒருத்தர் இன்னொருத்தரோட சம்ஸ்கார ஒற்றுமை ஏற்படுது அப்படின்னா பாபா சொல்றார், இதுதான் மங்களமான சந்திப்பாகும். ஆக அத்தகைய ஹோலி கொண்டாடினீர்களா அல்லது வெறுமனே நடனம் ஆடினீர்களா? பாபா என்ன சொல்றார்? பவித்ரதாவை அளிக்கணும், தூய்மையாகணும், சம்ஸ்கார ஒற்றுமை ஏற்படணும். அந்த மாதிரி ஹோலி கொண்டாடினீங்களா இல்லைன்னா வெறும்னே டான்ஸ் மட்டும் பண்ணீங்களான்னு கேட்கிறார். ஏன்னா ஹோலியில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் பண்ணுவாங்க, அதுவும் நல்லதுதான். டான்ஸ் பண்றது கூட நல்லதுதான். நன்றாக கொண்டாடுங்கள். பாப்தாதா குஷி அடைகிறார். பன்னீர் தெளியுங்கள், நடனமாடுங்கள். ஆனால் சதா நடனமாடுங்கள். வெறுமனே 5-10 நிமிடங்களின் நடனம் இல்லை. 5-10 மினிட்ஸ்க்காக மட்டும் டான்ஸ் பண்ணாதீங்க, எப்பயுமே டான்ஸ் பண்ணுங்கன்ற. ஒருவர் மற்றவருக்குள் குணங்களின் வைப்ரேஷனை பரப்ப வேண்டும். இதுதான் பன்னீர் தெளிப்பதாகும். மேலும் எரிப்பது பற்றியோ நீங்கள் அறிந்தே இருக்கிறீர்கள். எதை எரிக்க வேண்டும்? இதுவரையிலும் கூட எரித்து கொண்டே இருக்கிறீர்கள். ஒவ்வொரு ஆண்டும் கை உயர்த்தி விட்டு செல்கிறீர்கள். பாபா ஏதாவது பண்றோமான்னு கேட்டா என்ன சொல்ற? உடனே பண்றோம் பாபா அப்படின்னு பாப்தாதாவுக்கு முன்னால மதுபன்ல கை தூக்குறோம் இல்லையா? ஒவ்வொரு ஆண்டும் கை உயர்த்தி விட்டு செல்கிறீர்கள். அவ்வளவுதான், திட சங்கல்பம் ஆகிவிட்டது. பாப்தாதா குஷி அடைகிறார். கை தூக்குறப்ப ஓகே, திட சங்கல்பம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அவ்வளவுதான், அதோட விட்டுடுறோம். ஆனா கை தூக்குறத பார்த்து, சங்கல்பம் வைக்கிறத பார்த்து பாப்தாதா சந்தோஷப்படுறாராம். தைரியமும் வைக்கிறீர்கள். ஆக தைரியம் வைப்பதற்காக பாப்தாதா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். தைரியம் வைக்கிறோம், பாபா வாழ்த்துக்களை கொடுக்கிறார். தைரியம் வைப்பதும் முதல் அடி எடுத்து வைப்பதாகும். ஆனால் பாப்தாதாவின் சுப ஆசை என்ன? நேரத்தின் தேதியை பார்க்காதீர்கள். 2000 நடக்குமா, 2001 நடக்குமா, 2005 நடக்குமா என இதை யோசிக்காதீர்கள். டேட்டா பார்க்காதீங்கன்ற பாபா. எவரடியாக ஆகவில்லை என்றாலும் பரவாயில்லை. முரளிதர பாபா எவரடியா ஆகல அப்படின்னாலும் பரவாயில்ல, இதையும் பார்த்து விட்டு விடுகிறார். ஆனால் யோசியுங்கள், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கன்றார். நீண்ட கால சம்ஸ்காரம் வேண்டும் இல்லையா? நீங்கள் தான் சொல்கிறீர்கள், நீண்ட கால புருஷார்த்தம் நீண்ட கால ராஜ்ய அதிகாரி ஆக்குகிறது. ஒருவேளை நேரம் வரும்போது திட சங்கல்பம் வைத்தீர்கள் என்றால், டைம் வரட்டும், டைம் வரப்ப நான் திடமா நல்லா ஸ்ட்ராங்கா யோசிச்சுப்பேன், அப்ப திட சங்கல்பம் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னா அது நீண்ட காலம் ஆகிறதா, அல்ப காலம் ஆகிறதா? டைம் வரப்ப நினைக்கிறேன்னா எதில் சேரும்? அல்ப காலத்தில் என்றுதான் ஆகும் இல்லையா? ஆக அழிவற்ற தந்தையிடம் என்ன ஆஸ்தி பெறுகிறீர்கள்? அல்ப காலத்திற்கானது. பாபாட்ட அந்த டைம் வரப்ப மட்டும் சங்கல்பம் பண்றேன்னா அல்ப காலத்துக்கு தானே பண்றேன், அப்ப ஆஸ்தி அல்ப காலத்துக்கு தானே கிடைக்கும்.
இது நல்லா இருக்கா? இது நன்றாக இருக்கிறதா? நன்றாக இல்லைதானே? எனவே நீண்ட கால பயிற்சி தேவை. எவ்வளவு காலம் என்பதை யோசிக்காதீர்கள். எவ்வளவு டைம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. எவ்வளவு நீண்ட கால பயிற்சி இருக்குமோ அவ்வளவு கடைசி நேரத்திலும் ஏமாற்றம் அடைய மாட்டீர்கள், ஏமாற மாட்டீர்கள். நீண்ட கால பயிற்சி இல்லை என்றால் இப்போதைய நீண்ட கால சுகம், நீண்ட கால சிரேஷ்ட ஸ்திதியின் அனுபவத்தில் இருந்தும் கூட வஞ்சிக்கப்பட்டவராக ஆக்கிவிடுவீர்கள். லாங் டேர்ம்கான அந்த ஒரு பிராக்டிஸ் இருக்கணும். அப்படி பண்ணல அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? நீண்ட கால சுகம், நீண்ட கால அந்த உயர்ந்த ஸ்திதியினுடைய அனுபவம், இது எல்லாமே கூட இல்லாம அதுல இருந்து வஞ்சிக்கப்பட்டவங்களா ஆயிடுவோன்றார் பாபா. அதனால் என்ன செய்ய வேண்டும்? இப்ப என்ன பண்ணோம்? அதுக்காக நீண்ட கால பயிற்சி செய்ய வேண்டுமா? யாருடைய புத்தியிலாவது தேதிக்கான எதிர்பார்ப்பு இருக்குமானால் காத்திருக்காதீர்கள், வெயிட் பண்ணாதீங்கன்றார். டேட் வரட்டும், டைம் வரட்டும், அப்ப நான் பண்ணிக்கிறேன், அப்படி வெயிட் பண்ணாதீங்கன்றார். காத்திருக்காதீர்கள், ஏற்பாடு செய்யுங்கள். அதுக்காக நான் என்ன செய்யணுமோ அதை செய்யணும்ன்றார் பாபா. நீண்ட காலத்திற்கான ஏற்பாடு செய்யுங்கள். தேதியையும் நீங்கள் கொண்டு வர வேண்டும். நேரமோ இப்போதும் கூட எவர் ரெடியாக உள்ளது. டைம் என்ன? எவர் ரெடியா இருக்காமா. நாளை கூட நடக்க முடியும். ஆனால் நேரம் உங்களுக்காக நின்று கொண்டுள்ளது. நீங்கள் சம்பன்னம் ஆவீர்களானால் நேரத்தின் திரை அவசியம் விலகி போய்விடும். நீங்கள் நிறுத்தியுள்ளதால் அது நின்று கொண்டுள்ளது. நம்ம தான் டைமோட திரைய நிறுத்தி வச்சிருக்கோமா, அதனால அது நின்றுட்டு இருக்கு. ராஜ்ய அதிகாரிகளோ தயாராக இருக்கிறீர்கள் இல்லையா? சிம்மாசனமோ காலியாக இருக்கக்கூடாது இல்லையா? தனியாக உலகத்தின் ராஜா சிம்மாசனத்தில் அமர்ந்து கொள்வாரா என்ன? யாருமே இல்லாம ராஜா மட்டும் போய் சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாரா என்ன? இதனால் அழகி இருக்குமா என்ன? ராயல் குடும்பம் வேண்டும், பிரஜைகள் வேண்டும், அனைவரும் வேண்டும். உலக ராஜா மட்டும் சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டால், ராஜா மட்டும்தான் உட்கார்ந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் நினைச்சு பாருங்க. அப்ப பார்த்து கொண்டே இருப்பார். ராஜா பாப்பாரா? என்ன பாப்பாரு? என்னுடைய ராயல் குடும்பம் எங்கே போய்விட்டது அப்படின்னு ராஜா பார்த்துட்டு இருப்பார். அது நல்லாவா இருக்கு அப்படின்றார். அதனால ராஜ்யம்னா என்ன வேணும்? ராஜா சிம்மாசனத்திலயும் உட்காரணும், சிம்மாசனமும் காலியா இருக்கக்கூடாது, பிரஜைகளும் வேணும், ராயல் ஃபேமிலியும் வேணும், எல்லாருமே வேணும்ன்றார் பாபா. எனவே பாப்தாதாவுக்கு ஒரே சுப ஆசை, ஒரே ஒரு சுபமான ஆசை இருக்கா. என்ன? குழந்தைகள் அனைவரும் புதியவராயினும் பழையவராயினும் யாரெல்லாம் தங்களை பிரம்மா குமாரி அல்லது பிரம்மா குமார் என சொல்லிக் கொள்கிறார்களோ, மதுபன் நிவாசியாக இருந்தாலும், வெளிநாட்டு நிவாசியாக இருந்தாலும், பாரதவாசியாக இருந்தாலும், ஒவ்வொரு குழந்தையும் நீண்ட கால பயிற்சி செய்து நீண்ட காலத்தின் அதிகாரியாக ஆக வேண்டும். சில நேரத்துக்கு மட்டும் இல்லை, நீண்ட கால அதிகாரியா ஆகணும், கொஞ்ச நாளைக்கு மட்டும் இல்லை. இதான் பாபாவோட சுபமான ஆசை. பிடிச்சிருக்கா? ஒரு கையின் ஓசை எழுப்புங்கள். பின்னால் இருப்பவர்கள் சாமர்த்தியசாலிகள், கவனத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதா பின்னால் இருப்பவர்களை தமக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறார். முன்னால் இருப்பவர்களோ முன்னாலேயே இருக்கிறார்கள். மெடிடேஷன் ஹாலில் அமர்ந்து முரளி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பாபாவோட ஹால்ல பின்னால இருக்காங்க, முன்னால இருக்காங்க, மெடிடேஷன் ஹால்லயே உட்காந்து பாபாவோட முரளியை கேட்டுட்டு இருக்காங்க. பாபா சொல்றார், கீழே இருப்பவர்கள் பாப்தாதாவின் தலை கிரீடமாகி அமர்ந்திருக்கின்றனர். அவர்களும் கை தட்டி கொண்டிருக்கிறார்கள். கீழே இருக்கவங்களும் என்ன பண்றாங்களா? பாபாவோட முரளி கேட்டு கை தட்டிட்டு இருக்காங்க. கீழே இருப்பவர்களுக்கு தியாகத்தின் பாக்கியமும் கிடைக்கவே செய்கிறது. உங்களுக்கு முன்னால் அமர்வதற்கான பாக்கியம் உள்ளது மற்றும் அவர்களுக்கு தியாகத்தின் பாக்கியம் உள்ளது, சேமிப்பாகி இருக்கிறது. நல்லது. பாப்தாதாவின் ஓர் ஆசையை கேட்டீர்கள், பிடித்திருக்கிறது இல்லையா? இப்போது அடுத்த வருடம் என்ன பார்ப்பீர்கள்? இது போலத்தான் மீண்டும் கை உயர்த்துவீர்களா? பாபா செய்யறோமா அப்படின்னு கேட்டப்ப செய்யறேன் பாபான்னு கை தூக்குறோம். சரி, தூக்குனதுக்கு அப்புறம் செய்வீங்களா? இல்ல செய்யாம அப்போதைக்கு மட்டும் தைரியம் வச்சு கை தூக்கிட்டு அடுத்த வருஷம் வரப்ப அடுத்த வருஷம் பாபா மிலன்ல கேட்டா மறுபடியும் செய்யறோம் பாபான்னு மறுபடியும் கை தூக்குவீங்களா? அது மட்டும்தான் செய்வீங்களா இல்ல பிராக்டிகலாவும் செய்வீங்களா அப்படின்னு பாபா கேட்கிறார். கை உயர்த்துங்கள், 2 கை உயர்த்துங்கள், ஆனால் மனதின் கையையும் உயர்த்துங்கள்.
திட சங்கல்பத்தின் கையை சதா காலத்திற்காக உயர்த்துங்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் சம்பூர்ண பவித்ரதாவின் ஜொலிக்கின்ற மணியை பார்க்க விரும்புகின்றார். கண்களில் பவித்ரதாவின் ஜொலிப்பு. பவித்ரதாவின் 2 கண்களின் மணிகள் ஆன்மீகத்தினால் ஜொலிப்பதை பார்க்க விரும்புகிறார். வார்த்தையில் இனிமை, விசேஷத்தன்மை, விலை மதிப்பிட முடியாத வார்த்தைகளை கேட்க விரும்புகிறார். கர்மத்தில் திருப்தியாகவும் பணிவாகவும் இருப்பதை எப்போதும் பார்க்க விரும்புகிறார். பாவனையில் சதா சுப பாவனை மற்றும் உணர்வில் சதா ஆத்மீக உணர்வு, சகோதர சகோதரன் என்ற உணர்வு. சதா உங்கள் நெற்றியில் இருந்து ஒளியின் ஃபரிஷ்டா தன்மையின் கிரீடம் தென்பட வேண்டும். தென்பட வேண்டும் என்றால் அனுபவமாக வேண்டும். குழந்தைகளுடைய நெற்றியிலிருந்து அந்த ஒளி ஃபரிஷ்டா தன்மையினுடைய அந்த கிரீடம் சதா தெரியணும், அனுபவமாகணும் அப்படின்றார் பாபா. அத்தகைய அலங்கரிக்கப்பட்ட மூர்த்திகளாக பார்க்க விரும்புகின்றார். மேலும் அத்தகைய மூர்த்தி தான் சிரேஷ்ட பூஜைக்குரியவராக ஆவார். அவர்களோ உங்களுடைய ஜட சித்திரங்களை உருவாக்குவார்கள். பாபா சைத்தன்ய சித்திரத்தை பார்க்க விரும்புகிறார். இப்ப பிராக்டிக்கலா குழந்தைகள் அந்த மாதிரி சைத்தன்யமா இருக்கிறத பாபா பார்க்க ஆசைப்படுறேன்றார். நல்லது. நாலாபுரத்தின் சதா பாப் தாதாவுடன் கூடவே இருக்கக்கூடிய சமீபத்தின் சதா துணைவர்களுக்கு சதா நீண்டகால புருஷார்த்தத்தின் மூலம் நீண்டகால சங்கமயுக அதிகாரம் மற்றும் வருங்கால ராஜ்ய அதிகாரத்தை அடையக்கூடிய மிகவும் புத்திசாலி ஆத்மாக்களுக்கு சதா தங்களை சக்திகள் குணங்களால் அலங்கரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பாபாவின் நம்பிக்கை தீபங்களாகிய ஆத்மாக்களுக்கு சதா தன்னை ஹோலியஸ்ட் ஹையஸ்ட் ஸ்திதியில் நிலைத்திருக்க செய்கிற பாபாவுக்கு சமமான அதி ஸ்நேகி ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் நமஸ்தே. அனைத்து வெளிநாடு மற்றும் இந்நாட்டின் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் பாபாவிற்கு முன்னால் அனுபவம் செய்பவர்களுக்கு பாப் தாதாவின் மிக 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 அன்பு நினைவுகள். இன்னைக்கு முரளியோட வரதானம், சமயத்தை ஆசிரியர் ஆக்குவதற்கு பதிலாக தந்தையை ஆசிரியர் ஆக்கக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக. பாபா விளக்கம் சொல்றாங்க. குழந்தைகள் அநேகருக்கு சேவையின் ஊக்கம் உள்ளது, ஆனால் வைராகிய உள்ளுணர்வின் கவனம் இல்லை. இதில் கவனக்குறைவு உள்ளது. வைராகியத்துல குழந்தைகள் கொஞ்சம் கவனக்குறைவோட இருக்காங்க. செல்கிறது, நடக்கிறது, ஆகிவிடும், நேரம் வந்தால் சரியாகிவிடும், இதுபோல் யோசிப்பது என்றால் நேரத்தை தன்னுடைய ஆசிரியராக ஆக்குவதாகும். குழந்தைகள் தந்தைக்கும் கூட ஆறுதல் சொல்கின்றனர். பாபாவையே குழந்தைகள் பேசி கன்வின்ஸ் பண்றாங்களாம். எப்படி ஆறுதல் சொல்றாங்களாம்? கவலைப்படாதீர்கள், சமயத்தில் சரியாகிவிடும், சரியாக செய்து விடுவோம், முன்னேறி சென்று விடுவோம். ஆனால் நீங்கள் மாஸ்டர் படைப்பவர். நேரம் உங்களுடைய படைப்பு. படைப்பே மாஸ்டர் படைப்பவரின் ஆசிரியர் ஆவதென்பது அழகாக இருக்கு. அப்ப சரியாயிடுவேன், முயற்சி பண்ணிடுவேன், நான் முன்னால போயிடுவேன் பாப்தாதாவையே குழந்தைகள் கன்வின்ஸ் பண்றோமா? ஆனா பாபா சொல்றார், குழந்தைகள் நம்ம மாஸ்டர் படைப்பவர், நேரம் நம்மளுடைய படைப்பு. அதனால அந்த படைப்பான நேரத்தை டீச்சர் ஆக்கிட்டு மாஸ்டர் படைப்பவர்கள் நம்ம கீழே ஆகிறோம் அப்படின்னா அது அழகா இல்லைன்றார். அதனால பாபா என்ன சொல்றார்? நேரத்தை டீச்சர் ஆக்காதீங்க, பாபாவை டீச்சரா ஆக்கிக்கோங்க, மாஸ்டர் படைப்பவரா ஆகுங்க அப்படின்றார். முரளியோட ஸ்லோகன், தந்தையின் பாலனைக்கான பிரதிபலன் தன்னையும் அனைவரையும் மாற்றுவதில் சகயோகி ஆவதாகும். பாபாவுடைய பாலனை எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு, அதுக்கான ரிட்டர்ன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னையும் எல்லாரையுமே மாற்றக்கூடிய காரியத்துல உதவியாளரா ஆகணும் அப்படின்றார். தந்தையின் பாலனைக்கான பிரதிபலன் தன்னையும் அனைவரையும் மாற்றுவதில் சகயோகி ஆவதாகும். உதவியாளர் ஆகிறது தான் பிரதிபலன் அப்படின்றார். ஓம் சாந்தி.